நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. ஓம் கோபிகாலோலாய நமஹ. ஓம் பிருந்தாவனநாதாய நமஹ. ஸ்ரீமதே श्रीमते वेणुगोपाल स्वामिनम् इदं धूपमाग्रापयामि. वसुधैव सुधं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं. श्रीमते वेणुगोपाल स्वामिनम् इदं एकदीपं दर्शयामि. எல்லாரும் பாவனை அப்படியே தொட்டு ஊத்திக்குங்கோ. கிருஷ்ண ஜெயந்தியான இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணி கிருஷ்ணனுடைய பூரண அருள் கிடைக்கிறதுக்கு இங்க சில போட்டிகள் நடக்க போறது. அதனால பக்தி ஸ்ரத்தையோட நீங்க எல்லாருமே கலந்துண்டு இந்த பகவானோட அருளை வாங்கிக்கணும்னு எல்லாரையும் மகிழ்வோட கேட்டுக்கிறேன். இத பாரு லக்ஷ்மி, ஐயர் சொன்னது உனக்கு கேட்டுச்சுல்ல? எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு இந்த பைரவியோட மருமகன்னு நிரூபிக்கிற. போச்சு, இந்த அத்தை ஆரம்பிச்சிருச்சே. சடாரிக்கு விளக்கம் சொல்லி அவமானப்பட்டது போதாதா? இங்க என்ன ஆக போதோ தெரியலையே. என்ன பண்றது? இந்த பைரவி அத்தைக்காக பண்ணுவோம். மா துளசி, எங்கம்மா கிளம்பிட்ட? வருஷா வருஷம் போட்டியில கலந்துண்டு நீ தானம்மா ஃபர்ஸ்ட் வருவ. என்ன இந்த வருஷம் கலந்துக்கலையா? அம்மா, பாத்தீங்களாமா அந்த ஐயரை? போற இம்சைய இவரே புடிச்சு நிறுத்துறாரு. இல்ல சாமி, எனக்கு விளையாட இஷ்டம் இல்ல. அத்தை, இந்த ஐயர் என்ன லூசா? எதுக்கு இவ்வளவு தாங்கி பிடிக்கிறாரு? அவ வரலன்னா விட வேண்டியதானே? சரியா சொன்ன பைரவி. இங்க என்னமோ உலக கோப்பை மேட்ச் நடக்குது. இவ இல்லன்னா இந்த நாட்டை காப்பாத்த முடியாதுங்கிற மாதிரி இல்ல ஐயர் கூப்பிட்டு இருக்காரு. துளசி, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதும்மா. இது கோவில்ல வச்சு நடக்கிற போட்டி. இதுல நீ கலந்துகிட்டா சுவாமியோட அருள் உனக்கு பூரணமா கிடைக்கும். நீ தான் நல்லா விளையாடுவேம்மா. அப்புறம் ஏமா தயங்குற? சொன்னா கேளுமா, வந்து எல்லா போட்டிலையும் நீ கலந்துக்கோமா. துளசி, அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, கேளு. நீ எல்லா விளையாட்டுலயும் கலந்துக்கோ. என்ன? இல்ல சிவகாமி, எது பண்ணாலும் சந்தோஷமான மனநிறைவோட பண்ணணும். ஆனா நான் இப்ப விளையாடுற மனநிலைமையில இல்ல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது துளசி. கோவில்ல வச்சு எது பண்ணாலும் புண்ணியம்தான். இதுக்கெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்து வைக்காது. ஐயரே உன்னை விளையாட சொல்லி கேக்குறாரு. போய் விளையாடு. சரி சரி, நான் போய் விளையாட்டுல கலந்துக்கிறேன். நீ ரொம்ப ஓவரா ஃபீல் பண்ணாத சிவகாமி. என் செல்ல குட்டி. என்ன ஐரே, நான் விளையாட்டுல கலந்துக்க போறேன். போதுமா? ரொம்ப சந்தோஷம்மா. என்ன சின்னத்த, இவ சும்மாதான் அந்த ஐயர் கிட்ட சொன்னான்னு நினைச்சா உண்மையிலே கலந்துக்க போறாளாம். அதான் அந்த சிவகாமி அப்படி இப்படின்னு பேசி இவளை ஒத்துக்க வச்சுட்டாளே. இந்த பாரு லட்சுமி, சும்மா அவளை மறைக்கிறத விட்டுட்டு
ஒழுங்கா கிருஷ்ணர் கால் மாதிரி வரைஞ்சிரு. ஏன்னா அவதான் ஒவ்வொரு தடவையும் எல்லா போட்டியிலையும் முதல் ஆளா வருவா. எதுக்கும் லக்ஷ்மி, நாம அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சும்மா அவளை பில்டப் பண்ணாதீங்க அத்தை. ஏன் நாங்களும் ஜெயிக்க மாட்டோமா? நீங்க வேணா பாருங்க, இந்த தடவை நான் போட்டியில பரிசு வாங்கி அவளை ஓட ஓட விரட்ட வைக்கல, என் பேரு காஞ்சிபுரம் கனகலட்சுமி இல்ல. ஆமாண்டி, ஆவுன்னா நீயும் உன் பாட்டியும் இத ஒன்னு சொல்லிடுங்க. சின்ன அத்தை. ஐயோ லக்ஷ்மி, அவ பாதம் வரையற மாதிரி இந்த ஏரியாவிலேயே வேற யாராலையும் வரைய முடியல. அதுக்கு தாண்டி சொன்னேன். இது வரைக்கும் வேணா அப்படி இருக்கலாம், அதான் நான் வந்துட்டேன்ல. ம், அதான் நீ கோலம் போடுற லட்சணத்தை நான் பாத்திருக்கேனே. அது கோலம், இது வெறும் கால் தானே. ஆனாலும் உனக்கு ரொம்ப தாண்டி தைரியம். உன்னை பத்தி முழுசா தெரிஞ்ச என்கிட்டயே என்ன பேச்சு பேசுற. இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க சின்னத்த? பைரவியத்தை என்னடானா என்ன போட்டியில கலந்துக்கோன்னு சொல்றாங்க. நீ அந்த துளசிய ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நாம தில்லுமுள்ளு வேலைய பண்ணிதான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். இல்ல பைரவி அம்மாவுக்கு அசிங்கமாயிடும். சரிங்க சின்னத்த, நீங்க என்ன சொன்னாலும் அத நான் கேக்குறேன். எனக்கு அந்த துளசி அசிங்கப்படணும், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, பைரவி அத்தை கிட்ட நான் நல்ல மருமகன்னு பேர் வாங்கணும். இங்க பாரு, இந்த பிரச்சனைய ஏன் கிட்ட விடு. அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன். அக்கா, உங்களை கோயில் தர்மகர்த்தா கூப்பிட்டாருக்கா. என்னையா? ஆமாக்கா, இப்பதான் கூப்பிட்டாரு. போங்க, போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க. சரிம்மா, நீ இத கொஞ்சம் பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். என்னம்மா, தர்மகர்த்தா என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொன்னாரு? அப்படியா? இல்லையே, உங்களை தானே கூப்பிட்டாரு. சரி சரிம்மா, எல்லாம் கலந்துட்டல? கலந்துட்டேன்க்கா. சரி சரி, நீ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துரு, நான் இதை எடுத்துட்டு போறேன். சரி, நீங்க போங்க. அக்கா, இங்க வாங்க. என்ன சத்தியவதி? இது மாறி போச்சுன்னா என்ன பண்றது? அடையாளத்துக்கு மை வச்சிருவோம்.
பாருங்க சுகந்தி அக்கா, இந்த கிண்ணத்தை துளசி கிட்ட கொடுத்துருங்க. புரியுதா? புரியுதுமா. அக்கா இங்க பாருங்க, மாத்திராதீங்க, நல்லா பாத்துக்கோங்க இந்த கிண்ணம். சரி சத்யவதி, கண்டிப்பா இந்த கிண்ணத்தை நான் துளசி கிட்ட கொடுத்துருவேன். சரிக்கா. இதுல ஃபெவிகால் கலந்துருக்கீங்களா? இதுல நான் கைய வச்சு என் கை இதுல மாட்டிக்கணும், நான் போட்டியில தூக்கணும், அப்படிதானே? ஏண்டி சத்யவதி, இதெல்லாம் உன்னோட பிளானா? இப்ப பாரு என் பிளான் எப்படின்னு. ஏய் லக்ஷ்மி, என்ன பார்த்து ஏண்டி முறைக்கிற? ஏய் நீ என்ன லூசா? நான் ஏண்டி உன்னை பார்த்து முறைக்க போறேன்? அப்படி சொன்னா நான் விட்டுருவேனா? தைரியம் இருந்தா என் பக்கத்துல வந்து பாருடி. நீங்க இந்த பக்கம் வாங்க. வாடி வா. அதான் வந்துட்டல, இப்ப என்னடி பண்ணுவ? அது ஒண்ணும் இல்ல லக்ஷ்மி, விஸ்வா அங்க தனியா நின்னுட்டு இருக்கான் பாரு. அதான் போய் நான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு பாக்குறேன். பைரவியத்தையும் இல்ல, இதான் நல்ல சான்ஸ். நான் போயிட்டு வரட்டா? பைரவியத்தை இல்லனா என்ன? அதான் நான் இருக்கேன்ல, அவரை ஒன்னும் அப்படியே விட்டுற மாட்டேன். நான் இப்பவே போய் விஸ்வா மாமா கிட்ட சொல்லிட்டு வரேன். லக்ஷ்மி, எங்கடி போற? போட்டி ஆரம்பிக்க போகுதுல, ஏய் போ. இல்ல சின்னத்தா, அது வந்து அந்த துளசி இருக்கால, அவ விஸ்வா மாமா இங்க தனியா இருக்கிறத பாத்துட்டு அவர் கூட போய் ரொமான்ஸ் பண்ண போறேன், இப்ப என்னடி பண்ணுவேன்னு கேக்குறா. நீ இப்படிலாம் பண்ணினா நான் எங்க அத்தை கிட்ட சொல்லுவேன். நான் போய் எங்க மாமா கிட்ட மிரட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அவ அடங்கவே மாட்டேங்கிற சின்னத்த, அதனாலதான் நான் இங்க வந்தேன். இது தப்பா? அட லூசு, உன்னை போட்டியில கலந்துக்க விடாம பண்றதுக்கு விஸ்வா தம்பிய யூஸ் பண்ணிருக்கிறா அந்த துளசி. நீயும் ஆனு வாய பொளந்துட்டு வந்துட்ட. போடி போ, அங்க போய் முதல்ல போட்டியில கலந்துக்க பாரு. ஆமா போ, முதல்ல அங்க போய் கலந்துக்கோ. என்ன உன் மாமாவை காப்பாத்திட்டியா? சார் ஆரம்பிச்சுடலாமா? ஆரம்பிச்சிடலாம். இங்க பாருங்கம்மா, நாழி ஆயிடுத்து, போட்டி ஆரம்பிக்கலாம். எல்லாரும் கிருஷ்ணனோட பாதத்தை வரைய ஆரம்பிக்கலாம். வரைங்கோ.
வரையாம மாவுக்குள்ள கைய விட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கா? அதானே இவ என்ன கையிலேயே வச்சிட்டு இருக்கா? அங்க போய் என்னாச்சுன்னு பாருங்க போங்க. ஆ. ஏய் லக்ஷ்மி, என்னடி பண்ணிட்டு இருக்க? சின்னத்து பாட்டி கை வர மாட்டேங்குது, உள்ள மாட்டிக்கிச்சு. இது எப்படி இவகிட்ட வந்துச்சு? ஓஹோ, லக்ஷ்மி கிட்ட விஸ்வா தம்பிய பத்தி சொல்லி அனுப்பிட்டு கோலமாவு கிண்ணத்தை மாத்திட்டா போல. ஐயோ, லக்ஷ்மி இரு இரு. என்னது இது? இவங்க இன்னும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லக்ஷ்மி வரைய ஆரம்பிக்கிறதுக்குள்ள போட்டியே முடிஞ்சிரும் போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. துளசி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா இந்த லக்ஷ்மி நம்ம மானத்தை வாங்கிடுவா போல இருக்கே. எழுங்கம்மா, நல்லா எழுங்க. என்னடி வரமாட்டேங்குதடி? கொஞ்சம் ட்ரை பண்ணடி. இல்ல சின்னத்து வலிக்குது. லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிரு லக்ஷ்மி. வேற வழியே தெரியல லக்ஷ்மி.